வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். 7ஆம் தேதி பிப்ரவரி நிஃப்டி 50யோட ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ், அதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல ட்ரேடிங்ல எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 5 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டியோட ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா 23,543, அதாவது பைவட் பாயிண்ட்டுக்கு ஜோனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது இங்கே நமக்கு ஓப்பன் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. ஓப்பன் ஆகி பைவட் பாயிண்ட்டுக்கு கீழேயே நிஃப்டி 50 மூவ் ஆகி சப்போர்ட் லெவல் 1 பிரேக் அவுட் பண்ணிச்சு. சப்போர்ட் லெவல் 1 நமக்கு 23,436. சப்போர்ட் லெவல் 1 பிரேக் அவுட் பண்ணி திரும்பவும் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொடுத்து 1:30 மணி போல நமக்கு சப்போர்ட் லெவல் 2 டச் பண்ணி அதே இடத்துல திரும்பவும் சைட்வேஸ் ஒரு மூவ்மெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் சப்போர்ட் லெவல் 2ல் டச் பண்ணியிருக்கு. டச் பண்ணி திரும்பவும் கொஞ்சம் மேலே ஏறி ஆனால் சப்போர்ட் லெவல் 1 ரீச் பண்ணாமல் 23,436க்கும் 23,314க்கும் நடுவில் 23,376ல் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல பைவட் பாயிண்ட் கீழே ஆரம்பிச்சதுனால நம்ம இந்த இடத்துல செல் ஆர்டர் எடுத்திருப்பீங்க. இங்கே அடுத்து சப்போர்ட் லெவலில் ரீச் ஆகுதான்னு பார்த்துருப்பீங்க. இங்கே ரீச் ஆச்சு. இந்த பவுன்ஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கே சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கு. அதனால இந்த இடத்துல ஆர்டரை க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி இடத்துல நம்ம ஆர்டரை பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் ரொம்ப அளவில் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த இடங்கள்ல ஷார்ட் ஆர்டரோ அல்லது லாங் ஆர்டரோ கால் பை ஆப்ஷன் பை பண்ணுறது அவ்வளவு நல்லதில்லை. நம்ம ப்ரீமியம் ரொம்ப சீக்கிரம் கரைய ஆரம்பிச்சிடும். அடுத்து இந்த இடத்துல நம்ம சப்போர்ட் லெவல்ல இருந்து மேலே ஏறி இருக்கு. இங்கே ஒரு லாங் ஆர்டர் எடுத்திருந்தா இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆரம்பிச்சிருக்கு. சப்போர்ட் லெவல் 1 ஜோனில் பவுன்ஸ் பேக் ஆரம்பிச்சிருக்கு. அப்போது இந்த இடத்துல அந்த ஆர்டரை க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி நம்ம கரெக்டாக ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை வச்சு ட்ரேடிங் பிளான்ஸை செட் பண்ணியிருந்தோம்னா லாஸ் இல்லாத, ரிஸ்க் இல்லாத ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். இங்கே 1 ஹவர் சார்ட்டு. இந்த 1 ஹவர் சார்ட்டில் இந்த பிட்ச் ஃபோர்க் லைன்ஸ் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கும் பொழுது மிட் லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருந்தது. பைவட் லைனில் க்ளோஸ் ஆயிருந்தது. ஆனால் இன்னைக்கு அடுத்து இந்த கீழே உள்ள லைனையும் பிரேக் அவுட் பண்ணிருச்சு. பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் ஆனதும் இந்த லைனுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து நமக்கு ஒரு 300 பாயிண்ட்டுகளுக்கு மேலே இறக்கத்தை சந்திச்சிருக்கு நிஃப்டி. ஹை லெவல் பார்த்தோம்னா 23,568. இங்கே 23,800 செட் பண்ணியிருக்கோம். இந்த லெவலை ரீச் பண்ணல. லோ லெவல் 23,316, 23,550 செட் பண்ணியிருந்தோம். இந்த லெவலை ரீச் பண்ணிடுச்சு. இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அடுத்து 23,400ஐயும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இதுதான் ரொம்ப முக்கியமான ஜோன் சொல்லியிருந்தோம். 23,316 க்ளோஸ் ஆகும் பொழுது 23,376. அடுத்து 250 நம்ம பிரேக் அவுட் பண்ணல. இப்போ இந்த லெவலுக்குள்ள நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50யோட 4 மணி நேர சார்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே முதல் பாதியில் செல்லரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவல்லையும் நிஃப்டி மூவ்மெண்ட்டும் அதிக லெவலில் இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு லாங் கேண்டில் பார்க்க முடியுது. சைட்வேஸில் இருந்ததுன்னா இந்த மாதிரி சின்ன கேண்டில் தான் இருக்கும். இங்கே நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்தது. இதில் தான் ஓப்பன் ஆகும் பொழுதே இன்னைக்குரிய ஹை லெவலில் டச் பண்ணிருச்சு. இரண்டாவது பாதி இங்கே நமக்கு பாசிட்டிவ்ல காட்டினாலும் செல்லரோட டாமினேஷனும் பையரோட டாமினேஷனும் இரண்டு சமமாக தான் இருக்கு. அதே சமயம் இரண்டாவது பாதியில் தான் இன்னைக்குரிய லோ லெவலான 23,316 டச் பண்ணியிருக்கு. அடுத்து பேங்க் நிஃப்டியோட ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ், இதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் ட்ரேடிங்ல எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம்.
பேங்க் நிஃப்டியோட 5 நிமிஷ சார்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஓப்பனிங் 50,052, அதாவது பைவட் ஜோனுக்கும் சப்போர்ட் லெவல் 1க்கும் நடுவில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி ஒரு நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்து இங்கே சப்போர்ட் லெவல் 49,805 சப்போர்ட் லெவல் 1ல ஒரு சைட்வேஸ் கொடுத்துருக்கு. இந்த கன்சாலிடேஷன் இங்கே நமக்கு கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் சைட்வேஸ்லேயே மூவ்மெண்ட் இருந்து திரும்ப பைவட் பாயிண்ட்டை நோக்கி மூவ் ஆச்சு. ஆனால் பைவட் பாயிண்ட் ஜோனை ரீச் பண்ணாமல் 49,968ல் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே பேங்க் நிஃப்டியோட 1 ஹவர் சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். 1 ஹவர் சார்ட்ல 7ஆம் தேதி பேங்க் நிஃப்டி பைவட் பாயிண்ட்டை இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த கீழ் லைனையும் பிரேக் அவுட் பண்ணி க்ளோசிங்கும் இந்த லைனுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த லைன் திரும்ப மேலே பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வந்தது. ஆனால் பிரேக் அவுட் ஆகாமல் திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகி இந்த லைன் பிட்ச் ஃபோர்க்கோட பேஸ் லைனுக்கும் கீழே 49,968ல் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. ஹை லெவல் 50,155, இங்கே 50,400 செட் பண்ணியிருக்கோம். இந்த லெவலில் ரீச் பண்ணலை. லோ லெவல் 49,703, 49,800 செட் பண்ணியிருக்கோம். இந்த ஜோனுக்குள்ள வந்திருக்கு. ஆனால் க்ளோஸ் ஆகும் பொழுது 49,968 இந்த ஜோனுக்கு வெளியில க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியோட 4 மணி நேர சார்ட். இந்த 4 மணி நேர சார்ட்ல முதல் பாதி பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு செல்லரோட டாமினேஷன் அதிக லெவல்ல இருக்க கேண்டில்ல பார்க்க முடியுது. ஆனால் நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது இதோட பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் கம்மி தான். இரண்டாவது பாதியில செல்லரோட டாமினேஷன் கொஞ்சம் அதிக லெவல்ல இருக்கு. முதல் பாதியிலேயே இன்னைக்கு 10ஆம் தேதிக்குரிய ஹை லெவலும் லோ லெவலையும் டச் பண்ணியிருக்கு. இரண்டாவது பாதி முதல் பாதியில 50% மூவ் ஆயிருக்கு. ஆனால் செல்லரோட டாமினேஷனும் பையரோட டாமினேஷனும் ரொம்ப அதிகபட்சம் இல்லை, முடியும் தருவாயில அதிகமாக செல்லரோட டாமினேஷனோட முடிஞ்சிருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.